सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. 65வது சர்க்கம். அத ஹைமவதீம் ராம திசம் தியக்த்வா மகாமுனிஹி பூர்வாம் திசம் அனுப்பிராப்பிய தபஸ்தேபே சுதாருணம். ஸோ எல்லா திசைகள்லையும் அவருக்கு கஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு உடனே என்ன பண்ணார், வடக்கு திசையும் விட்டுட்டு கிழக்கு திசைக்கு வரார். இதுல விஸ்வாமித்திரருக்கு என்ன இருக்குன்னாக்க, முதல்ல கடுமையான தபஸ் பண்ணினார். அந்த தபஸ் பண்ணும் போது அவருக்கு 57வது சர்க்கத்துல ராஜர்ஷிஹி அப்படின்னு பிரம்மா என்ன பண்ணார், அவரை பார்த்து ராஜர்ஷின்ற டைட்டில் கொடுத்தார். ஜிதா ராஜர்ஷி லோகாஸ்தே தபசா குசிகாத்மஜ, உன்னால ராஜர்ஷி லோகங்கள் ஜெயிக்கப்பட்டது. அதாவது நீ ராஜாக்களுக்குள்ள ரிஷியாக நினைக்கப்படுவ. ராஜாக்களுக்குள்ள ரிஷின்னு சொன்னா அது ரிஷின்னு கூட அர்த்தம் கிடையாது, ராஜாக்களுக்குள்ள ரிஷி, அவ்வளவுதான். அதனால விஸ்வாமித்திரருக்கு ஒரு சந்தோஷம் வரல. அவர் என்ன பண்ணார், இன்னும் கடுமையான தபஸ் பண்ணார். அந்த தபஸ் பண்ண உடனே அதுக்கு அடுத்தது ரிஷி துமசி பத்ரந்தே சுவார்ஜிதை கர்மபி சுபை 63வது சர்க்கம். ரிஷி, அதாவது ரிஷிஹி, இப்ப என்ன எடுத்து ராஜ அப்படிங்கிற சப்தம் அதுல இருந்து விட்டு போயிடுது, ராஜ ரிஷிங்கிறது விட்டு போயிடுத்து, அவர் ரிஷின்னு ஆனார். அதாவது இப்ப கஷத்திரிய ஜாதியினுடைய தன்மை இருக்கு பாருங்க, அந்த தன்மைகள்லாம் இல்லாம நீ வெறும் ரிஷி ஆயிட்ட, பூர்ணமா ரிஷி ஆயிட்ட அப்படின்னு ஒத்துட்டார். அதுக்கப்புறமும் கடுமையான தபஸ் பண்ணார் அதுலயே 63லயே. அப்ப என்ன சொன்னார், மகத்துவம் ரிஷி முக்கியத்துவம், நீ மகர்ஷின்னு ஒன்ன நாங்க ரெகக்னைஸ் பண்றோம் அப்படின்னார். மகர்ஷின்னு ரெகக்னைஸ் பண்ணலனாக்க விஸ்வாமித்திரர் கேட்கிறார் பிரம்மாவை பார்த்து, என்ன விஜிதேந்திரியன், என்ன நீங்க ஜிதேந்திரியன் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னார். நதாவத்வம் ஜிதேந்திரியா அப்படின்றார். அதாவது நீ ரிஷியா, அதாவது தமிழ்ல முனிவர்கள், முனியறதுனாலே கோவப்படுறதுன்னு அர்த்தம். முனிவர்னு சொன்னாலே யாருக்கு கோபம் வருமோ, முனிதல் அப்படின்னாலே கோவப்படுதல்னு அர்த்தம். யாருக்கு கோபம் வருமோ அவளுக்கு தான் முனிவர்னு பேரு. உனக்கு இன்னும் கோவப்படுற குணம் உங்ககிட்ட போல, நதாவத்துவம் ஜிதேந்திரியா, உனக்கு அந்த கண்ட்ரோல், கம்ப்ளீட் கண்ட்ரோல் வரல. அதனால நீ சிறந்ததை தபஸ் பண்ணிருக்கிறதுனால உன்னை மகரிஷி, அந்த தபஸ்னால உன்னை மகரிஷின்னு ஒத்துக்கிறமே ஒழிய அந்த கண்ட்ரோல் வந்துருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னார். அதனாலதான் தபஸ்னுடைய பலன்கள் இவாளுக்கு கிடைச்சது. ராவணாதிகளுக்கு எல்லாம் தபஸ்னுடைய பலன் கிடைக்கிறது, ஆனா சென்ஸ் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்ல முடியறதோ அவளுக்கு சொல்ல முடியல. கடுமையா உழைச்சாங்க, தபஸுக்கு ஏற்ற பலன் கிடைச்சது. எனக்கு அது போராது அப்படின்னு தபஸ் இன்னும் கடுமையான தபஸை பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த தபஸை இப்ப வர்ணிக்கிறார். அத ஹைமவதீம் ராம திசம் தியக்த்வா மகாமுனிஹி. சதானந்தர் சொல்றார், அதாவது ஜனகருடைய சபைக்கு, அதாவது ஜனகருடைய ஊருக்கு வள்ளா வந்திருக்கா, விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு அவரை ரிசீவ் பண்றதுக்கு ஜனகர் எல்லாரும் வரா. அவ்வளவு பேருக்கு எதிர்க்க விஸ்வாமித்திரருடைய பழைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு, எப்படி இந்த விஸ்வாமித்திரர் இவ்வளவு பெரிய ரிஷி ஆனாருங்கிற விஷயத்த சதானந்தர் சொல்லின்னு வரார். ஹைமவதி, ஹே ராம, ஹைமவதியும் திசம் தியக்த்வா, ஹிமவான், ஹிமவானுடைய திசையை விட்டுட்டு பூர்வாம் திசம் அனுப்பிராப்பிய தபஸ்தேபே சுதாருணம், கிழக்கு திசை அடைஞ்சு கடுமையான தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். இப்ப தீர்மானம் பண்ணார், வாயை திறக்கிறதுனாலதான் இந்த கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னார். மௌனம் வருஷ சகசிரஸ்ய கிருத்வா விரதம் அனுத்தமம். வருஷ சகசிரஸ்ய 1000 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், மௌன விரதம் இருந்து தபஸ் பண்ண போறேன் அப்படின்னார். மௌன விரதம் அப்படின்னு சொன்னா காஷ்ட மௌனம். காஷ்ட மௌனத்துக்கும் மௌனத்துக்கு என்ன வித்தியாசம்னா, மௌனம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை சைகையால சொல்லுவா, இல்ல எழுதி காட்டலாம். வாயை திறந்து பேசப்படாத ஒழிய சைகையால என்ன வேணும்னு கேட்கலாம், இல்ல எழுதி காட்டலாம். தன்னுடைய அபிப்பிராயங்களை பொறுத்தியாருக்கு யாருக்குமே சொல்லாமல், பொறுத்தியார் பண்றதை தான் ஏத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கறது கூட கன்வே பண்ணாமல், எந்த விதமான கம்யூனிகேஷனுமே இல்லாம இருக்கிறது இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு காஷ்ட மௌனம்னு பேரு. அதாவது கட்ட மாதிரி இருக்கிறது, எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லாம. மௌனம் வருஷ சகசிரஸ்ய கிருத்வா, காஷ்ட மௌனத்தை இருந்துட்டார். சாதாரண மௌனம் இல்ல, விரதம் அனுத்தமம், ஒரு உத்தமமான விரதம். சகார அப்பிரதிமம் ராம தப பரம துஷ்கரம், மிக கடுமையான ஒரு தபச ஆரம்பிச்சார். பூர்ணே வருஷ சகசிரேது காஷ்டபூதம் மகாமுனிம். அவர் எப்படி இருந்தார்னா காஷ்டபூதம், அவரை பார்த்தா கட்ட மாதிரி ஆயிட்டார், எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை. ஏன்னா மௌனம்னு சொன்னா எந்த கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாதுன்னா, தன்னுடைய சரீரத்துக்கு எந்த விதமான ஹானி ஏற்பட்டாலும் அதை பத்தி என்ன ஆகும், பாதிக்கப்படாம இருக்கிறது. வால்மீகி எல்லாம் தபஸ் பண்ணார், அவர் மேல இது வச்சிருக்கு, மண்ணெல்லாம் கட்டிடுத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால எதனாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி கட்ட மாதிரி எதனாலையும் பாதிக்கப்படாம
தன்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டா தான் பாதிக்கப்படாமல் உணராமல் கண்டினியூ பண்றதுக்கு பாருங்க, அதுதான் கட்ட மாதிரி இருக்கிறதுனால. பூர்ணே வருஷ சகசிரேது காஷ்டபூதம் மகாமுனிம் விக்னைர் பகுபீர் ஆதூதம். ஆனா இவெல்லாம் வந்து என்ன ஆகும், சும்மா இல்ல, விக்னைஹி பகுபிஹி ஆதூதம். அவருக்கு எவ்வளவு விதமான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுத்தா. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ், அதனால நம்மளுக்கு நடுவில் என்ன சந்தேகம் வரும்னா, நான் இவ்வளவு நல்லவனா இருக்கனே, இவ்வளவு கடுமையா தபஸ் பண்றேனே, எனக்கு போய் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸா அப்படிங்கறதான் நம்ம கேட்கிற கேள்வி. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பாடம் இதுதான். இதிகாச புராணங்கள்லாம் பாடமா இருக்குன்னு சொன்னோம்னா, ஏன் வந்து சாதாரண லோகத்துல மற்ற இது கஷ்டப்படுறவங்களுக்கு, அதாவது நல்லவாளா இல்லாதவாளுக்கு, பாப்பம்னு தெரிஞ்சோ தெரியாமலையோ பாப்பம் பண்றவாளுக்கு எந்த கஷ்டமும் வரதில்லை, அவளுக்கு வந்து எந்த சோதனைகளும் வரதில்லை. யார் நல்லவாளா இருக்காளோ அவளுக்கு சோதனைகள் வருது. நம்ம இது நல்லவாளுக்கு சோதனை வருது, கெட்டவாளுக்கு சோதனை வரதில்லைன்ற மாதிரி ஒரு ஜெனரலைஸ் பண்ணிக்கிறோம். வாஸ்தவத்துல நம்மளுடைய ஜெனரலைசேஷனே தப்பு. நல்லவாளுக்கு சோதனை கெட்டவாளுக்கு சோதனை இல்லைங்கிற ஜெனரலைசேஷன் இல்லை. நம்ம வந்து நல்லவாள்னு சொல்லும்போது நம்ம எதை நல்லவாளா இருக்கோம், நம்ம வந்து புறத்தையாருக்கு நல்லவாளா இருக்கணும்னு நினைச்சிட்டு நல்லவனா இல்லை. நம்ம வந்து பகவானுக்கு நல்லவனா இருக்கணும், இல்ல பகவானுக்கு ஏத்தவனா நம்ம நடந்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம நல்லவனா இருக்கணும்னு வாழ நினைக்கும் போது அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மேல கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்பதான் வந்து அது வந்து என்ன ஆகும், டெஸ்டிங்கா இருக்க முடியுமே ஒழிய, அதாவது இவன் சொல்லுவான் காளிதாசன், விகார ஹேதௌசதி விக்ரியந்தே ஏஷாம்ன சேதாம்சி தயேவ தீராக. யார் மனசை கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னு சொன்னோம்னாக்க, யார் ஊருக்குள்ள இருந்துட்டே அவ்வளவு சத்தத்துக்கு நடுவுல இருந்துட்டே டிஸ்டர்ப் ஆகாம இருக்கானோ அவன் தான் உண்மையில மனசை கண்ட்ரோல் பண்ணினவன்னு சொல்ல முடியுமே ஒழிய, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம காட்டுக்கு நடுவுல உட்காந்துட்டு நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறதுல இருக்கேன், அதுல எந்த விதமான பெரிய தபஸ் பண்றான், மனசை கண்ட்ரோல் பண்றான் வாஸ்தவம். ஆனா மனசுக்கு ஒரு டிஸ்லோகேஷன் டிஸ்டர்பன்ஸ் வரும்பொழுது அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கான்னு கேட்டா அப்பதான் தெரியும். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வாஸ்தவத்துல கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்னு தெரியும். சோ இவன் நல்லவன்னு யார் நினைக்கிறானோ அவன் நல்லவனா இருக்கிறதுக்கான காரணம் என்ன, தான் பகவானுக்கு நல்லவனா இருக்கணும், இல்ல பகவானுக்கு பிரீத்தனா இருக்கணும், ஈஸ்வர பிரீத்தி பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அதோட கூட தன்னுடைய சென்சார் கன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நல்லவன்னு ஒருத்தனை எப்படி சொல்றோமோ அவன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி நம்ம வாழ ட்ரை பண்றோம். நல்லவன்னு சொல்லும்போது நல்லவனுடைய டெபினிஷன் பிரகாரம் நம்ம இருக்க ட்ரை பண்றோம். அப்ப பகவான் என்ன பண்ணுவான், டெஸ்ட் பண்ணாம நம்ம எடுத்துக்க முடியுமோ, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம விட்டு கொடுக்காம நடந்துக்கிறோமா, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பகவான் பேரை மட்டுமே சொல்லிட்டு இருக்கோமா, எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னை காப்பாத்திக்கிறேங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம நம்மள ஆட்படுத்திக்காம இருக்கோமா. அதே மாதிரி தான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்காதவா இருக்கா பாருங்க, அவளை டெஸ்ட் பண்ண வேண்டிய லாபம் என்ன, டெஸ்ட் பண்ண அவ தங்களை முன்னேற்றிக்கணும். நீ கெட்டவனா இருப்பியா மாட்டியான்னு டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து இந்திரியங்களை வந்து விட்டுறியா, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றியா, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கியான்னு டெஸ்ட் பண்ண வேண்டிய லாபம் இல்லை. சோ டெஸ்ட் பண்ண வேண்டிய லாபம் யாரு, என்னுடைய இந்திரியங்களை நான் எப்பவும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருப்பேன்னு யார் நினைச்சுக்கிறானோ, யார் முயல்றானோ அவனுக்கு தான் டெஸ்டிங் தேவையா இருக்கே ஒழிய இன்னொருத்தனுக்கு டெஸ்டிங் தேவையா இல்லை. சோ அதனால நம்மளுக்கு என்ன தோன்றது, நல்லவாளுக்கு தான் சோதனை வருதுங்கிற மாதிரி தோன்றது. நல்லவாளுக்கு சோதனை நல்லவாளுக்கு தான். ஏன்னா அவ இந்திரிய ஜெயத்தை அவ என்ன பண்றா, தாங்க வந்து ஒரு பிரதிஜையா எடுத்துக்கிறா. அந்த சங்கல்பம் யார் பண்றாலோ சங்கல்பம் பண்றதுக்கு தான் சோதனை வர முடியும். சங்கல்பமே இல்லைன்னா சோதனையே இருக்க போறது இல்லை. அதனாலதான் என்ன ஆகும், விக்னைஹி பகுபிஹி ஆதூதம். அவருடைய மனசு என்ன ஆயிடுத்து, பலவிதமான விக்னங்களாலே ஆதூதம் அலக்கழிக்கப்பட்டதாக இருந்தது. குரோதோ நாந்தரம் ஆவிசத், அவ்வளவு விக்னங்களுக்கு நடுவிலையும் அந்தரம், அந்தரம்னா இடைவெளி, குரோதஹா ந அந்தரம் ஆவிசத், அந்த குரோதத்துக்கு அவர் மனசுல இடம் கிடைக்கலையா. அவ்வளவு கடுமையா இப்ப வந்து என்ன பண்ணிட்டார், தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு விட்டதுனால குரோதத்துக்கு அவர் மனசுல இடம் கிடைக்கல அப்படின்னு அதான் சொன்னார். சகிருத்வா நிச்சயம் ராம தப ஆதிஷ்டத் அவ்யயம், தப ஆதிஷ்டத நிச்சயம் ராம, எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து என்னுடைய மனசை விட்டு கொடுக்க மாட்டேன், காமக்ரோதங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டார். நிச்சயம் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், தப அவ்யயம் தபஹா ஆதிஷ்டத, அழிக்க முடியாத. முன்னெல்லாம் என்ன பண்ணுவா, ரம்பை திலோத்தமை இவெல்லாம் வந்த மேனகையெல்லாம் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா. சோ யார் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுக்கு வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணார், அவ்யயம் மாற்ற முடியாத அழிக்க முடியாத ஒரு தபஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சார். கடுமையான, அதாவது சட்டுன்னு அலக்கழிப்புறாத ஒரு தபஸ ஆரம்பிச்சார். தஸ்ய வருஷ சகசிரஸ்ய விரதே பூர்ணே மகாவிரதா, 1000 வருஷம் ஆச்சு. வருஷ சகசிரஸ்ய 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணார். விரதே பூர்ணே 1000 வருஷம் தபஸ் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் இப்ப வந்து என்ன ஆகும்,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேணா இதெல்லாம் கதையா இருந்திருக்கலாம். இப்ப 2003 அப்புறம் அதெல்லாம் ஒரு பிரத்யட்சமாவே நம்மளுக்கு தெரியறது. இப்ப மெடிக்கலாவே இது பண்ணிருப்பா இல்லையா, திருப்பி கூட இப்ப போட்டு காமிச்சா நினைக்கிறேன். இந்த இதுல யாரோ இந்த அம்பாஜின்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, குஜராத் ராஜஸ்தான் பார்டர்ல. அங்க ஒரு யோகி ஒருத்தர் இருக்காராம், பிரகலாத் ஜானியா யாரோ பேர் சொன்னான். பிரகலாத் ஜானியா அவருடைய அண்ணாவோ. அவர் 6 வயசுல இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணானா, ஜலமே சாப்பிடலையாம், சாப்பாடே சாப்பிடல, தண்ணியே குடிக்கலையாம். அவ்வளவு வருஷமா இருந்திருக்கார். அது வாஸ்தவமா என்னன்னு பாக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கா, 2003 ஸ்டெர்லிங் ஹாஸ்பிட்டல்னு குஜராத்ல, அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் வச்சு டெஸ்ட் பண்ணியிருந்திருக்கா. இப்போ இஸ்ரோல ஹைதராபாத்ல எங்கேயோ அங்க வச்சு டெஸ்ட் பண்ணியிருந்திருக்கா ஒரு 15 நாளைக்கு. 15 நாளா அவருக்கு என்ன ஆகும், கிட்டத்தட்ட 50 டாக்டருக்கு மேல, எல்லாரும் நியூராலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட், அதுக்கப்புறம் இந்த டயபெட்டாலஜிஸ்ட், சகலமான பேரும் 24 மணி நேரமும் அன்ற இது கேமரா சர்வேலன்ஸ் அதுல இருந்திருக்கார். தண்ணியே சாப்பிடல, இதுவே சாப்பிடல, எந்த விதமான இந்த ஃபுட் ஸ்டெப் சாலிட் லிக்விட் எதுவுமே எடுத்துக்கல. இதெல்லாம் அவருக்கு எந்த இதெல்லாம் இல்லை, ஜலமல ஸ்பர்சங்கள்லாம் எதுவும் இல்லை, வேத்துங்கொட்டாதான் அந்த மாதிரி இருந்திருக்கிறத பிரத்யட்சமா 40 வருஷம் இருக்காரு இல்லையா, 10 நாள் இருக்கிறதே பெரிய விஷயம், 15 நாள் இருக்கிறதே தண்ணியே இல்லாம இருக்காருன்னா அவர் அந்த ஊர் ஜனங்க அன்னில இருந்து என்னமோ 6வது வயசுல இருந்தோ என்னமோ அன்னில இருந்து அவர் இல்லை அப்படிங்கிறார். ஸோ பிரத்யட்சமா டாக்டர்கள் 24 மணி நேரம் காமினாலே 10 நாள் இருந்திருக்காரு, 15 நாள் இருந்திருக்காருனாக்க அந்த மாதிரி இருக்க முடியுங்கிறது இல்ல. வேகமா மலை ஏறுறார், எதுவுமே சாப்பிடாம இருந்தும் மலை ஏறுறார், தன் காரியங்களை பாத்துக்கிறார், எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கார், தபஸ் யோகம் பண்ணிட்டு இருக்கார், பலவிதமான ஆசனங்கள்லாம் போட்டு இருக்கார், ஆசனங்கள் போட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காருனாக்க இப்ப நம்ம கண்ணதிர்க்க பிரத்யட்சமா அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்காருனாக்க, இப்படிப்பட்ட விஸ்வாமித்திரர் போல எவ்வளவோ வருஷங்கள் தபஸ் பண்ணினா ரிஷியோ தீர்க்க சந்தியத்வா தீர்க்கமாய், அதாவது என்ன பண்ணிருக்காருனாக்க ஒரு நாளைக்கு 21,700 மூச்சு என்னமோ நம்ம விடுறோமா, அந்த மாதிரி இவ்வளவு மூச்சு விடுறது அப்படின்னு இன்னொருடைய பிரார்த்தத்துக்கு இவ்வளவு மூச்சு அப்படின்னு கணக்கு பண்ணிருக்கா. அந்த மூச்சை அதாவது ஏன் ஒருத்தர் லாங் லைஃப் ஏன் இருக்கா, குறைச்சலான லைஃப் ஏன் இருக்காருன்னா, குறைச்சலான லைஃப் ஏன் இருக்காருங்கிறதுக்கு தெரியாது, அது பிராரப்தம் தான். ஆனா நம்மளுடைய வாழ்வியை நீட்டிக்க முடியுமானாக்க அந்த மூச்சை கண்ட்ரோல் பண்ணிட்டு 21,700 மூச்சுங்கிறத ஒரு நாளைக்கு ஒரு மூச்சுங்கிற மாதிரி கணக்கு பண்ணா என்ன ஆகும், அந்த மூச்சை எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இழுத்துட்டு இருக்கலாம் இல்லையா. அப்படி ஆயுசுகள்லாம் என்ன ஆகும், 1000 வருஷம் 2000 வருஷம் நம்ம இழுத்துன்னு போக முடியும். இந்த மாதிரி ஒரு கணக்கை ஒத்துட்டோம்னாக்க, ஸோ இப்போ அந்த யோகியை பார்க்குற போறவங்க சாப்பிடாமே எவ்வளவு நாள் இருந்திருக்கான்ட்டு, ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆயுசையும் நீட்டிக்க முடியும், நம்மளால சாப்பிடாமே இருக்க முடியும்னாக்க கடுமையான தபஸ் பண்றதுங்கிறதும் பாசிபிளா தான் இருக்கணும். ஸோ பூர்ணே வருஷ சகசிரே, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும்போது அவ என்ன பண்றா, பாரணேன்னு ஒண்ணு முக்கியமா பண்ணணும். அதாவது இது முடியறது, விரதம் முடியறது அப்படின்னு சொன்னோம்னாக்க, விரதம் எப்ப முடியறதுனாக்க இந்த மாதிரி பாரணம் பண்ணினா முடியும்னு அவ சங்கல்பம் பண்ணும்போது இப்படிப்பட்ட பாரணையில தான் பண்ணுவேன்னு எடுத்துப்பா. அதாவது அயாச்சிதமா எனக்கு என்னைக்கு விரதம் முடியறதோ, விரதம் முடியும் போது அயாச்சிதமா யார் கொண்டு வந்து கொடுக்குறாளோ, எனக்கு இந்த விதமான உணவை கொண்டு வந்து கொடுத்தா அந்த உணவை எடுத்துப்பேன். இப்ப துவாதசி அன்னைக்கு பாருனே அப்படின்னாக்க வெறும் துவாதசி அன்னைக்கு சாப்பிடுறது இல்ல, துவாதசி அன்னைக்கு உப்பு போடாம ஆத்திக்கீரை சாப்பிடுறது இல்ல. அதாவது முதல்ல எதை எடுத்துக்கிறது, பாரணைங்கிறது இருக்கே, பாரணைங்கிறது முதல்ல எதை சாப்பிடுறது, அதுல அதுலயே நிறைய பட்சபேதங்கள். முதல்ல ஆதிக்கீரை உப்பு இல்லாம சாப்பிடுறதுங்கிறது, இல்ல பிராணாகுதி ஆன உடனே இது சாப்பிடுறதுங்கிறது, அந்த மாதிரி சாப்பிடும் போதுதான் ஏகாதசி விரதம் முடியறது. ஸோ அந்த ஏகாதசி விரதம் முடியறதுக்கு அந்த மாதிரி இருக்கணும், பாரணையா இருக்கணும். அப்படின்னாக்க அந்த மாதிரி என்னத்தை பாரணையா வச்சுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இது உண்டு. அதுதான் அந்த மகாபாரதத்துல பாக்குறது பாருங்க, ஒரு வருஷ காலம் ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருப்பார். அவர் அந்த அவர் இருக்கிற இடத்துல ஒரு மாமரத்துல ஒரு மாம்பழம் இருக்கும், அந்த பழம் வருஷத்துக்கு ஒண்ணுதான் காய்க்கும். அந்த பழம் அவர் கையில நேரா விழும். அந்த பழத்தை வச்சுட்டுதான் அவர் விரதத்தை முடிப்பார். அந்த விரதம் முடிக்கும் போது என்ன பண்ணிட்டான், பீமன் திரௌபதிக்காக அந்த பழத்தை எடுத்து கொடுத்துட்டான். அப்ப அவருடைய விரதம் முடிகிற காலத்துல ஒரு வருஷம் பட்னியா இருந்துட்டு அந்த ஒரு பழத்தை மட்டும் தான் சாப்பிட போறாரு அப்படின்னும் போது அந்த பழமே கிடைக்கலனாக்கா அவர் கோவம் வரும் இல்லையா, அவர் சபிச்சிருவாருங்கிறதுனால தான் என்ன பண்றது, ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்ல, தங்களுக்கு பிடிச்சது தாங்க எதை விரும்பினோம்னு சொல்ல அந்த பழம் போய் ஒட்டின்னு ஒருத்தன்னு கிருஷ்ணர் சொல்றாருன்னு பாக்குறோம் இல்ல. அந்த மாதிரி விரதம்ங்கிறது அந்த மாதிரி பாரணையில இருக்கு. விரதம்ங்கிறது வெறும்னு இல்ல, எப்படிப்பட்ட பாரணைகள் அப்படிங்கறதுல இருக்கு. அந்த பாரணை கிடைக்கலன்னா விரதத்தை கண்டினியூ பண்ணணும். அதான் சொன்னார் பாரணைங்கிறது முக்கியம்னு. அதனாலதான் பாரணையில விரதம்ங்கிறது ஏகாதசி விரதம்ங்கிறது துவாதசி பாரணையில இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம். சரியான முறையில பாரணையை பண்ணலன்னு சொன்னோம்னாக்க ஏகாதசி விரதத்தினுடைய பலன் கிடைக்காது. அதான் சொன்னார். இவர் என்ன பண்ணார், 1000 வருஷம் முடிஞ்சதும் பாரணை பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கார். தஸ்ய வருஷ சகசிரஸ்ய விரதே பூர்ணே மகாவிரதா போக்தும் ஆரப்தவான் அன்னம். அவர் என்ன பண்ணார், தனக்கு கிடைச்ச அன்னத்தை போக்தும் ஆரப்தவான், அது சாப்பிட்றதுக்காக ரெடியா இருக்கார். தஸ்மின் காலே ரகோத்தம இந்திரோ த்விஜாதிர் பூத்வா, இந்திரன் என்ன பண்ணா, இவருக்கு கோபம் வராம இருக்கான்னு பாக்கணுங்கிறதுக்காக த்விஜாதிர் பூத்வா, ஒரு பிராமணனாக தம் சித்தமன்னம் அயாச்சத,
சித்தம் அன்னம். சித்தம் அன்னம்னா அவர் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய அன்னம், தயார் பண்ணப்பட்ட அன்னம். ஸோ பாரணைக்காக தயார் பண்ணப்பட்ட அன்னம்னா அந்த அன்னத்தை கொடுத்துட்டா திருப்பி இன்னொரு அன்னத்தை பாரணைக்கு பண்ண முடியாது. ஸோ சித்தம் அன்னம் அயாச்சத்தை, அவருக்காக ரெடியா இருக்கக்கூடிய அன்னத்தை என்ன பண்ணா அயாச்சத்தை கேட்டான். தஸ்மை தத்வா ததா சித்தம் சர்வம் விப்ராய நிச்சயிதா. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் நம்ம பாரணைக்கு உட்கார்ந்துருக்கோமோ, பாரணை பண்ண போறோமோ, பாரணை பண்ண போறவா நிச்சயமா அதிதி சத்காரம் பண்ணணும். அதிதி சத்காரம் பண்ணாம பாரணை பண்ண முடியாது. அதிதி சத்காரம் பண்ணும்போது என்ன ஆயிடுதுனாக்க, நம்ம தனியா பண்ணலைனாலும் அந்த நேரத்துக்கு யார் கேட்க வரானோ, யாச்சகோ ந பிரத்யாக்கியா, வரவனை ந பிரத்யாக்கியா திருப்பி அனுப்பக்கூடாது, இல்ல போயிட்டு வான்னு சொல்லக்கூடாது. அதுவும் விரதம் தானம் இதுல இருக்கிறவா யாராவது கேட்க வரவாளா இருந்தாக்க அவளை திருப்பி அனுப்பப்படாது. ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணா, திஜாதிகி அவன் என்ன பண்ணான், சித்தம் அன்னம் அயாச்சத, தனக்கு ஒரு தயார் பண்ணப்பட்ட அன்னத்தை கேட்டான். ஏன்னா தயார் பண்ணப்பட்ட அன்னத்தை கேட்டவாளா இருந்தாக்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், கிரகஸ்தன், சன்னியாசி, இவா 3 பேர் தான் தயாரிக்கப்பட்ட அன்னத்தை கேட்கலாம். கிரகஸ்தனுக்கு தயாரிக்கப்பட்ட அன்னத்தை கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவன் ஆமை பிக்ஷு தான் எடுக்கணும். அதாவது தண்டுலமா தான் வாங்கி தான் சமைச்சுதான் சாப்பிடணுமே ஒழிய அவன் சமைச்ச அன்னத்தை கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா அவனே விரதங்கள் ஏதாவது இருந்திருந்தான்னாக்க, கிரகஸ்தனை இப்ப விஸ்வாமித்திர மாதிரி விரதத்துல இருக்கிறவனா இருந்தாக்க அவன் எப்படிப்பட்ட அன்னத்தை வேணா கேட்கலாம். சோ இப்ப சித்தம் அன்னத்தை ஒருத்தன் கேட்கறான்னு சொன்னோம்னாக்க நிச்சயமாக அவன் பிரம்மச்சாரி, வானப்பிரசன் இல்ல சன்னியாசி வேஷத்துல வந்திருக்கணும். வந்திருந்தான்னாக்க அவனை இல்லைன்னு சொல்லப்படாது. அதனாலதானே அந்த நெல்லிக்காயை கனக இவருக்கு ஆச்சாரியர்களுக்கு கொடுத்தா அப்படின்றோம். பிரம்மச்சாரி எல்லாம் கேட்டா இல்லைன்னு சொல்லப்படாது. கிரகஸ்தனா இருந்து கேட்டாலும் அவன் முக்கியமா ஏதாவது பாரண விஷயமா கேட்டிருக்கலாம், அதனாலயே அவனுக்கு இல்லைன்னு சொல்லப்படாது. சோ எந்த விஷயத்திலையும் யார் கேட்டிருக்கானோ கேட்டிருக்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லப்படாது. சோ இல்லைன்னு சொல்லப்படாதுங்கிற விஷயத்துல இந்திரோ த்விஜாதிர் பூத்வா தம் சித்தம் அன்னம் அயாச்சத, அவனை பார்த்து சித்தம் அன்னம், சித்தம் அன்னம்னு அர்த்தம் தயாரிக்கப்பட்ட அன்னத்தை அயாச்சத்தை கேட்டார். தஸ்மை தத்வா ததா சித்தம் சர்வம் விப்ராய நிச்சிதா. இப்ப என்ன பண்ணார், நிச்சிதா. நிச்சிதகான்னாக்க தனக்காக வைத்துக் கொள்ளப்பட்ட, நிச்சயம் பண்ணப்பட்ட அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சிதகான்னா சேகரிக்கப்பட்டது, நிச்சிதகான்னாக்க இனிமே அடுத்த வாட்டி 2வது வாட்டி சாப்பிடணுங்கிறதுக்காக சேகரிச்சு வச்சுக்கல, 2வது வாட்டி சாப்பிடணுங்கிறதுக்காக சேகரிச்சு வச்சுக்காத அன்னம். சோ சேகரிக்கப்பட்டது அத்தனையும், தனக்கு பாரணைக்காக சேகரிக்கப்பட்டது அத்தனையும், நிச்சிதகானா பாக்கி இல்லாமல் அத்தனையும் அர்த்தம். தஸ்மை ததா சர்வம் சித்தம் தத்வா, அவ்வளவுத்தையும் கொடுத்துட்டார். நிச்சிதகா 2வது முறை தனக்காக சேகரிக்கப்பட்டது எதுவும் இல்லாதவராக, தனக்கு பாரணைக்கு எதுவும் இல்லாதவராக 1000 வருஷம் பட்னி இருந்து தபஸ் பண்ணிட்டு திருப்பியும் தபஸ் பண்றதுக்கு அவருக்கு என்ன இல்லை, பாரணைக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் நிசேஷித்தே அண்ணா அன்னே, நிசேஷித்தே எல்லா அன்னத்தையும் அவன் வாங்கி போயிட்டான். நிசேஷித்தே அபுக்வைவ மகாதபாகா, எதுவும் சாப்பிடல. அபுக்வைவ மகாதபாகா ந கிஞ்சித் அவதத் விப்ரம். இப்ப பாரு, அவங்க சரியான நேரத்துக்கு அவ்வளோத்தையும் வாங்கி போயிட்டேன்னு என்ன ஆகும் இந்த இடத்துல, அதாவது இந்த நேரத்துல சாதாரண நம்மளுக்கா இருந்தா என்ன ஆகும், என்னால சாப்பிட முடியாம போயிடுது, சாப்பிட்ற நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது, கொடுக்கவும் முடியலன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோபத்துல ஏதாவது விஸ்வாமித்திரே நம்பன்னு இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா இருந்தா என்ன பண்ணிருப்பார், 1000 வருஷத்துக்கு முன்னாடியா இருந்தாக்க விஸ்வாமித்திரரே அவனை திட்டவும் திட்டிருப்பார். இப்ப தப்பி தவிர அவனை திட்டிட போறோமோன்ட்டு என்ன பண்ணிட்டார், மௌன விரதமும் எடுத்துட்டார், மனசுலயும் எதுவும் இல்லை. நகிஞ்சித் அனுக்துவா, அவனை எதுவும் சொல்லல. நகிஞ்சித் அவதத் விப்ரம் மௌரவிரதம் உபாசிதா ததைவாசித் புனர் மௌனம் அனுச்வாசம் சகாரஹ. ததைவாசித் முன்ன எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே இருந்தார். அதாவது சாப்பிடறதுக்கு முன்னாடி தபஸ் பண்ணும்போது தான் தபஸ் பண்ற உணர்வுல இருந்த மாதிரியே இப்பவும் அதே உணர்வுல இருந்தார். இப்ப என்ன பண்ணார், மூச்சையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அனுச்வாசம் அதாவது மூச்சு விடுறதையும் நிறுத்திண்டு பிராணாயாமம்னு சொல்ற மாதிரி இருக்கும். யோக சித்தவர்த்தி நிரோதா, அந்த சித்தவர்த்தி எப்படி நிரோதம் பண்றது, நிரோதம் பண்ண முடியலையேங்கிறதுக்காக தான் ஹட்டயோகங்கள் பிராணாயாமாதிகள் பண்ணி மூச்சை கண்ட்ரோல் பண்றதன் மூலமாக, அந்த பிராணனை கண்ட்ரோல் பண்றதன் மூலமாக மனசை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பிராணாயாமத்துல என்ன பண்ணிருக்கார், அந்த மாதிரி மூச்சை கண்ட்ரோல் பண்றதுக்கான பிராக்டிஸாக பிராணாயாமத்தை சொல்லியிருக்கார். சோ இவர் என்ன பண்ணார், இந்த மனசுல எந்த விதமான எண்ணமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக மூச்சை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சார். அத வருஷ சகசிரம் ச நோச்வசன் முனி புங்கவஹா. சோ முதல் 1000 வருஷம் தபசு, அடுத்த வருஷத்துல பாரணை கூட பண்ண முடியல, திருப்பியும் அடுத்த 1000 வருஷம் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். நோச்வசன் மூச்சு கூட விடாம தபஸ் பண்ண ஆரம்பிச்சார், மூச்சையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு.
தஸ்ய அனுச்வசமானஸ்ய மூர்த்னி தூமோ வியஜாயத, அவருடைய தலையிலிருந்து புகை வர ஆரம்பிச்சுதான். இதெல்லாம் வால்மீகி ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். மூர்த்னி தூமோ வியஜாயத, அதாவது என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க, இப்ப நீங்க புராணங்களை படிக்கும் போதெல்லாம் படிச்சிருக்கலாம், கடுமையான தபஸ் பண்ணினார், தபஸ்ல இருந்து தேவலோகம்லாம் ஜொலிக்க ஆரம்பிச்சது, தேவலோகம் எரிய ஆரம்பிச்சிடுது அப்படின்ட்டு. இப்ப அக்னியே எப்படி எரிய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அக்னியே ஜொலிக்கிறவன் தானே, அவனுக்கு எப்படி இந்த ஜுவலனம் அவனை எப்படி கஷ்டப்படுத்தும் அப்படின்ட்டு. அந்த ஜுவலனத்துல 3 விதமான ஜுவலனங்கள் இருக்கு. சாத்விக ஜுவலனம், ராஜச ஜுவலனம், தாமச ஜுவலனம்னு. இந்த சாத்விக ஜுவலனம்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சாத்விக ஜுவலனத்தினாலதான் சாதாரண ராஜச, இப்ப தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஜுவலனங்கள்லாம் என்ன மாதிரி ஜுவலனங்கள், அவளுக்கும் தாங்களும் ஏதோ அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி கர்மாவெல்லாம் பண்ணி அவ என்ன பண்ணிருக்கா. இப்ப இந்திரன் சொல்லும் போது 100 அஸ்வமேத யாகம் பண்ணினவன் இந்திரன் ஆகலாம். சோ இந்திரனுக்கு பேரே சதமகா அப்படின்னு பேரு. சதமகான்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணினவன். அதனாலதான் வேற யாராவது அஸ்வமேத யாகம் பண்ணும்போது இந்திரன் என்ன பண்றான், அந்த குதிரையை எடுத்துன்னு போயிடுறான், அஸ்வமேத யாகம் பண்ண முடியாம அவளை தடுக்கிறான். சோ அப்படி சதமகான்னு சொல்லி இந்திரன் அஸ்வமேத யாகம் பண்ணா, ஒவ்வொரு தேவதைகளும் இந்த மாதிரி ஒரு யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்கள் பண்ணி தானே அந்த இடத்துக்கு வந்திருக்க போறா. சோ அனுஷ்டானங்கள் பண்ணி வந்திருக்க போறான்னாக்க எந்த விதமான ஆசாபாசங்களும் இல்லாமல் அவ அந்த இடத்துக்கு வந்திருப்பான்னு சொல்ல முடியுமோ. இப்ப இந்திரனை எடுத்திருந்தாலே தன்னுடைய இந்திர பதவியை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அவளுக்கெல்லாம் என்ன ஆகும், ரஜோகுண சம்பந்தமும் கொஞ்சம் இருக்கும், சத்துவகுண சம்பந்தம் அதிகமாகவே இருக்கும். ஆனா ரஜோகுண சம்பந்தம் இருக்காதுன்னே சொல்ல முடியாது. அதனால யாராவது ரிஷிகள் எந்த விதமான காமனையும் இல்லாமல், இப்ப விஸ்வாமித்திர ரிஷி மாதிரி இருக்கிறவா எந்த காமனையும் இல்லாமல் தான் சிறந்த ரிஷியா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காகவே தபஸ் பண்றான்னா, அந்த தபஸ் என்ன பண்றது, சாத்விக குணத்தை அதிகப்படுத்துறது. சாத்விக குணத்தை அதிகப்படுத்தும் போது அந்த சத்துவகுணமானது என்ன பண்றது, சத்துவகுணம் ஜொலிக்கிறது. அந்த சத்துவகுணத்தினுடைய ஜுவாலை இருக்கே, அது எங்க ரஜோகுணம் அதிகமா இருக்குமோ அந்த ரஜோகுணத்தை தப்பிக்கும்படி பண்றது. அதாவது சத்துவகுணம் மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் ரஜோகுணம் தமோகுணம் கலந்திருந்தா அதையும் தப்பிக்கும்படி பண்றது. அதான் சொன்னார், சுத்த சத்துவகுண பிரபவா அக்னிஹி. இந்த இவர் இருக்காரே விஸ்வாமித்திரர், இப்ப தபஸ் பண்ணும்போது பிரம்மண்ய தேஜஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னார், சுத்த சத்துவகுண பிரதானமான அக்னி. பாக்கி பேர்ட்ட இருக்கிற ஜுவாலைங்கிறது ரஜஸ் தமஸ் சம்பந்தப்பட்டது. அதனால அவளையும் அது என்ன பண்றது, ஜொலிக்கும்படி பண்றது. அதாவது அவளையும் கஷ்டப்படுத்துறது, உபதாபம் ஏற்படும்படி செய்யறது. அதுதான் அந்த தூமஹா யஜாயத திரைலோக்கியம் ஏன சம்பிராந்தம் ஆதாபிதம் இவாபவத்து. அதனால திரைலோக்கியம் 3 லோகமும் என்ன ஆச்சுன்னா சம்பிராந்தம். சம்பிராந்தம்னாக்க இந்த ஜுவலனத்தை தாங்க முடியாமல், சடன் ஹீட், இப்ப சொல்ல பாருங்க குளோபல் வார்மிங்கிற மாதிரி, அந்த குளோபல் வார்மிங்னால என்ன எடுத்து எல்லா இடத்துக்கும் ஆதாபிதம், ரொம்பவும் அதனால ஒரு கஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சது. தத்தோ தேவர்ஷி கந்தர்வாக பன்னக உரக ராட்சசாக மோகிதாக. தேவ ரிஷி கந்தர்வாக பன்னகாக உரகாக, சாதாரணமா பன்னகாக உரகாகங்கிறதெல்லாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பாம்புகள் அப்படின்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஆனா அதுல வகைகள், அதாவது உரகாகங்கிறது இதோ பாதாளத்துல இருக்கிறது, பன்னகாகங்கிறது அதுக்கு மேல இருக்கிறது, பாம்புல பல வகையான பாம்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்கார். இந்த இது ஒண்ணு உண்டு, சர்ப்பபலின்னு ஒண்ணு உண்டு. அந்த சர்ப்பபலின்ற கர்மால இந்த மாதிரி என்னென்ன விதமான பாம்புகள்லாம் இருக்கு, என்ன எது அப்படின்னு பல விதமான இதெல்லாம் சொல்ல 8 வகையான பாம்புகள்னு. பன்னக உரக ராட்சசாக மோகிதாக தபசா, அவருடைய தபஸ்னாலே மோகிதாக, அந்த ஒரு ஜுவலனத்தினால தாங்க பண்ற கர்மா என்ன கர்மா அப்படின்னு தெரியாம போயிடுது அவளுக்கு. தாங்க இருக்கிற இடம் என்ன, தாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறது தெரியாம அவளுக்கு குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு இவர் ஜொலிக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், இவருடைய தேஜஸ்ல சூரியன் போல ஜொலிக்கிறார். சூரியன் போல இந்த தேஜஸ்ல ஜொலிக்கிறார்னாக்க, ராத்திரி வேளையிலையும் சூரியன் மாதிரி ஜொலிச்சாருன்னா பகல்னு நினைச்சுன்னு சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லையா, பிராத சந்தி பண்ணணும்ட்டு. சோ அந்த காலங்கள்லாம் என்ன ஆகும், குழப்பம் ஏற்படும். சோ இப்ப எப்ப பிராத சந்தி பண்ணணுமா, மாத்தியானிகமா, சாயம் சந்தியா எப்ப பண்றது, எப்பவுமே மாத்தியானிகம் போலவே இருந்துட்டு இருக்கே, அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கே, மாத்தியானம் போல ஜொலிச்சுட்டு இருந்ததுனாக்க சாயம் சந்திக்கான காலம் என்ன ஆயிடும், தவறி போயிடும். சோ சாயம் சந்திக்கான காலம் தவறி போயிடுதுனாக்க சாயம் இந்த திருதிய சமணத்துக்கான அனுஷ்டானங்கள்லாம் தவறி போலாம். சோ மோகிதாகா, மோகிதாகனா அவர்களாம் குழப்பமடைந்தவர்களாக. தபசா தஸ்ய தேஜசா மந்த ரஷ்மயா, அதான் சொன்னார், சூரியன் போன்ற தேவர்களுடைய ரஷ்மிகள்லாம் கூட என்ன ஆயிடுத்து, மந்த குறைஞ்சு போச்சு. அப்ப விஸ்வாமித்திரருடைய தேஜஸ் அதிகமாயிடுத்து, பாக்கி பேருடைய தேஜஸ் எல்லாம் குறையிறது. குறையும் போது அவளுக்கு காலத்தினுடைய நேரம் கூட, கொஞ்சம் காலத்தினுடைய ஞானம் கூட என்ன ஆகலாம், குறைய ஆரம்பிக்கலாம். கஸ்மலோப ஹதஹா சர்வே பிதாமகம் அதாப்ருவன். கஸ்மல உபகதாக, கஸ்மல உபகதா சர்வே. இப்ப கஸ்மலம்னா துக்கம்.
இந்த துக்கத்தினாலே உபகதா சர்வே, துக்கத்தினால கஷ்டப்பட்டவர்களா, அதாவது என்ன காலம் பண்றோம் என்ன காரியம் பண்றோம்னு தெரியாம மோகத்தினால குழப்பத்தினால துக்கம் ஏற்பட்டவர்களாய் பிதாமகம் அதாப்ருவன் எல்லாரும் என்ன பண்ணாங்க, பிரம்மாட்ட போய் பிரம்மா தான் சரணம் அப்படின்னு அவர்கிட்ட போறா. பகுபி காரணேர் தேவ விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி லோபிதா குரோதிதச்சைவ தபசாச்ச அபிவர்ததே. விஸ்வாமித்திரர் சாதாரண மனுஷன் இல்ல, பகுபிஹி காரணைஹி பல விதமா, அதாவது ரம்ப மேனக்கை வாழலாம் அனுப்பிச்சோம். ரம்பையை கூட என்ன பண்ணார், முதல்ல தபஸ் தடிச்சார், ஆனா சாதாரண சாபத்தோட விட்டுட்டார். ஸோ லோபிதா பல விதங்கள்ல அவர் என்ன பண்ணோம், லோபிதா அப்படின்னாக்க பிரலோபிதா, அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணினோம். குரோதிதா 1000 வருஷம் தபஸ் பண்றவருக்கு பாரண பண்ண வேண்டிய நேரத்துல இந்திரனை போய் அவருடைய சாப்பாடை வாங்கிக்க சொல்லி அவரை சாப்பிட முடியாம பண்ணி குரோதிதா. அதுல இன்னொன்னு சொல்ல, சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல சொல்லியிருக்கணும். அதாவது என்னன்னாக்க பிரதம கபலே மக்ஷிகா பாத்தகா அப்படின்னு ஒரு இது, அது பேர் என்ன, ஒரு நியாயம். ஏகாதசி அன்னைக்கு சுத்த உபவாசம் இருக்கணும். இதுல சிரவண துவாதசின்னு ஒண்ணு, சிரவணத்தன்னைக்கும் உபவாசம் விதிச்சிருக்கு. சிரவண துவாதசி அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னாக்க, சிரவண துவாதசி அன்னைக்கு கண்டிப்பா உபவாசம் இருக்கணும். சிரவண துவாதசிங்கிறது ஏகாதசிக்கு சமானம். ஸோ 2 வேளையும் சேர்ந்த மாதிரி சிரவண துவாதசி மறுநாள் வரும், 2 வேளையும் உபவாசம் இருக்கணும். ஸோ அவள்லாம் சரியான ஏகாதசி அப்படின்னா என்ன ஆகும், ரொம்ப வசதியே இல்லாதவளை பார்த்து அவளுக்கு ரொம்ப வசதி இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு இருக்கிறதா இருந்தாக்க அவளுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்றது இல்லை, அது ஏகாதசின்னா அது அப்படின்ட்டு போயிடுவா. ஸோ ஏகாதசின்னா என்ன அர்த்தம், ரொம்ப ஏழைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு இடிமேட்டிக் யூசேஜ். சிரவண துவாதசினா என்ன அர்த்தம், சுத்தமா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஏகாதசின்னா எங்க பிட்சை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரமாவது இருக்கும், சிரவண துவாதசின்னாக்க அந்த பாத்திரம் கூட இல்லாத அந்த அளவுக்கு பரம ஏழையா இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். ஸோ அது 2 நாள் உபவாசம். அதுல சிரவண துவாதசி அன்னைக்கு சுத்த உபவாசம் இருக்கணும், ஏகாதசி அன்னைக்கு அட்லீஸ்ட் 2 நாள் சேர்ந்து இருக்க முடியாட்டாக்க சிரவண துவாதசி அன்னைக்கு ஏதாவது சின்ன சாதாரண பலகாரம் அனுமதிமான ஏதாவது பலகாரம் பண்ணிட்டு சிரவண துவாதசி அன்னைக்கு சுத்த உபவாசம் இருக்கணும். தசமி அன்னைக்கும் ராத்திரி உபவாசம். ஸோ அது சிரவண துவாதசினா தசமி அன்னைக்கு பகல் அது மட்டும்தான் ராத்திரி உபவாசம், ஏகாதசி ஃபுல்லா சிரவண துவாதசி ஃபுல்லா, மறுநாளைக்கு திரையோதசி அன்னைக்கு பாரணை பண்ணலாம். பாரணை பண்ணும்போது அந்த பாரணையில் என்ன எடுத்து பரிமாறணும், பரிமாறும் போது அதுல ஏதாவது கேசம் ஆப்பிட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, தள்ளி வச்சுட்டு சாப்பிட முடியாது, எழுந்துடணும், அவ்வளவுதான். அன்னைக்கு என்ன ஆகும், அன்னைக்கு ஃபுல்லா உபவாசம் திருப்பி மாட்டின்றோம். இப்ப அந்த மாதிரி நம்ம பரிமாறும் போது கவனிக்காம இருந்துட்டோம்னாக்க அப்ப அவளுடைய கோபம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துக்கலாம். அதாவது என்ன ஆகும், யார் உபவாசம் இருக்காளோ, உபவாசம் இருக்கிறவா இல்ல, உபவாசம் இருந்தாக்க உபவாசம் இருக்கிறவளுடைய கோபம் முழுக்க யார் சாப்பிட்றாளோ அவ மேலதான் பாய போறது. ஸோ அவ என்ன பண்ணணும், பரிமாறும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து பரிமாற வேண்டியிருக்கும். ஏன்னா பரிமாறுறதுனா எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துக்க முடியாது, அன்னைக்கு சாம்பார்லாம் சாப்பிட முடியாது, பொரிச்ச குழம்பு இந்த மாதிரி தான். இந்த துவாதசி அன்னைக்கு என்ன பாரணைக்கான என்ன ஆகாரங்கள், இந்த நியமங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நியமங்கள்லாம் இருக்கிறதோட இல்லாமல் அதுல எறும்பு கொசு எதுவும் இருந்துடக்கூடாது, அதுல விழுந்துடக்கூடாது. விழுந்துன்னா அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாமே அப்படின்னு முடியாது. அதே மாதிரி பிராணாகுதி பண்ணிக்கும் போது அதுல கேசம் இருந்துடுச்சுனாக்க அதை எடுத்துக்கப்படாது, தனியா எடுத்து வச்சுட்டுலாம் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அன்னைக்கு ஒரு வாட்டி போட்டு உட்காந்தாச்சுன்னா 2வது வாட்டி உட்கார்றதுக்கு அதிகாரம் கிடையாது. பாதி சாப்பிட்டு இருக்கும்போது ஏதாவதுன்னா அது இலையை எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஆனா உட்காந்தாச்சு பரிசேஷனம் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன ஆகும், திருப்பி உட்கார முடியாது, இலையும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன ஆயிடும், அன்னைக்கும் உபவாசம் ஆயிடும். அப்ப அவளுக்கு வர கோபத்தை அனுபவிச்சு பார்த்திருந்தாதான் தெரியும். ஏன்னா அன்னைக்கு முழுவதும் திருப்பி உபவாசம் ஆயிடுது, ஏற்கனவே 2 நாள் பட்டினி, இப்ப 3 நாள் ஆயிடுதுனாக்க, ஏன்னா பாரணை பண்ணாம ராத்திரி சாப்பிடறதுக்கு இல்ல. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன ஆயிடும் அப்படின்னார். அந்த அளவுல விஸ்வாமித்திரரை கொண்டு போய் வச்சும் கூட அவர் குரோதப்படல. லோபிதா குரோதிதா, குரோதித செய்வ குரோதப்படும்படி செய்தார், குரோதிதா கோபப்படுத்தப்பட்டார். ஆனாலும் அவர் என்ன பண்ணார், தபசாச்ச அபிவர்ததே, தன்னுடைய தபசை வளர்த்துட்டு இருக்காரே ஒழிய தாம்பாட்டுக்கு ஏதோ தபஸ் பண்றதுக்கு அனுகிரகம். இதை இன்னொரு சொல்லுவார், ஞாபகம் வருது, ஒரு பெரியவர் ரொம்ப நல்ல யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்கள்லாம் ரொம்ப பண்ணினவர். அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கதை, 70-80 வருஷத்துக்கு முன்னாடி கதைன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல என்ன ஆகும்னாக்கா அவளுக்குலாம் யாராவது பெரிய பணக்கார வார்த்தையில இருந்து ஏதாவது வந்தாதான் அவளுக்கெல்லாம் இது நடக்கும், அன்னைக்கு காலட்சேபம் நடக்கும். அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மாமி அங்க இருந்த வார்த்தை, மாமி இன்னைக்கு அரிசி இல்லை அப்படின்லாம் சாதாரணமா எதுவும் சொல்ல மாட்டா. நான் சொல்றவா, இன்னைக்கு பகவானுக்கு நைவேத்தியத்துக்கு ஒண்ணும் இல்லை, என்ன பண்றது அப்படின்னா, ஆத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னா பகவான் நைவேத்தியத்துக்கு என்ன பண்றது, நீங்க போய் வாங்கியிருந்தாதான் உண்டு அப்படின்னு அர்த்தம். பகவான் நைவேத்தியத்துக்கு என்ன பண்றது, நைவேத்தியத்துக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்ட்டு அவர் சொன்னார். நேரம் மிச்சம் உனக்கு என்ன, இப்ப அடுப்பு மூட்டி, அப்பெல்லாம் விறகு அடுப்பு வேற இல்லையா, அடுப்பு மூட்டி அது காஞ்சி அதை ஊதி இதெல்லாம் உட்காந்து அதுக்கப்புறம் அடுப்பு அலம்பி இதெல்லாம் சகலமும் பண்றதுக்கு
நீ என் பக்கத்துல உட்காரு ராமாயணத்தை பாராயணம் பண்ணுவோம், 2 பேரை சேர்ந்து பாராயணம் பண்ணுவோம். இப்ப என்ன வந்தது, மிச்சம் டைம் மிச்சம் அப்படின்ட்டார். அவ்வளவுதான், பாராயணம் பண்றதுக்கு நேரம் ஆப்டது, பாராயணம் பண்ணலாம், உட்காரு வேலை மிச்சம் அப்படின்னு. சரி என்ன பண்ண, மாமியும் உட்காந்துட்டா. திடீர்னு யாரோ விவாதத்துல இருந்து, ஒரு பெரிய பண்ணையாரத்துல இருந்து உங்க ஒரு 20 மூட்டை அரிசி இறக்கிட்டு போக சொன்னார் அப்படின்னு வந்து இறங்கிட்டு அப்படின்னு. அந்த மாதிரி அதை இந்த எடுத்து பெரியவாள்லாம் இருந்திருக்கா இந்த மாதிரி பிரத்யட்சமா. அதாவது எதை பத்தியும் கவலைப்படாம, லோபிதா மோகிதா ஞாபகம் வந்தது. லோபிதா மோகிதான்னா என்ன அர்த்தம், குரோதிதா. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு குரோதிதா, குரோதப்படுத்தப்பட்ட போது என்ன எடுத்து நேரம் மிச்சம், சாப்பிட்டா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அனுஷ்டானங்கள், அதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய இருக்கு. சாப்பிட்ட உடனே அந்த அனுஷ்டானத்தெல்லாம் தபஸ் பண்றதுக்கு நேரம் மிச்சம் அப்படின்னு கிடைச்சவரை என்ன பண்ணிட்டார், தபசாச்ச பூயேவ அபிவர்தத்தை, தபஸ்னால தபஸ் வளர்றதுக்கு, தபஸ் பண்றதுக்கு கிடைச்ச நேரமாக நினைச்சுட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். நஹ்யஸ்ய விருஜினம் கிரிஞ்சித்து திருஷ்யத்தே சூக்ஷ்மமப்யுத அஸ்ய சூக்ஷ்மமப்பி, ரொம்ப பூத கண்ணாடி வச்சுட்டு பார்த்தா கூட விருஜினம், விருஜினம்னா பாபம்னு அர்த்தம். அதாவது காமக்ரோத சம்பந்தப்பட்ட பாபம். மனுஷனுக்கு இருக்கிறதுலயே காமக்ரோதம் தான் ரொம்ப காமம்ங்கிறது சாதாரணமா வரக்கூடிய பாபம், எல்லாருக்குமே வரக்கூடியது. காமத்தை விட குரோதம் தான் ரொம்ப அதிகம். காமம்ங்கிறதும் குறைச்சல் தான், குரோதம் அதிகமா வரும். இந்த காமக்ரோத சம்பந்தப்பட்ட பாபங்கள் இருக்கு பாருங்க. நஹ்யசே சூக்ஷ்மம் அப்பி, விருஜினம்னா பாபம் தோஷம். சூக்ஷ்மம் அப்பி துளி கூட அவர்கிட்ட ந திருஷ்யத்தே. நதியத எதித்வஸ்ய மனசா எத் அபீப்சிதம் அஸ்ய எத் அபீப்சிதம், அவர் எதை மனசா இன்ன வேணும்னு கேட்கல, நம்மள இன்ன காரணத்துக்காக அவர் என்ன பண்ண சங்கல்பம் பண்ணிட்டு உட்காரல. ஆனா எதையோ நினைச்சுன்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எதை நினைச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ, எது அபீப்சிதம் ந தீயதே ந தீயதே சேத் அப்படின்னு அர்த்தம். கொடுக்கலையானால் விநாசயதி திரைலோக்கியம் தபசா சச்சராச்சரம், சச்சராச்சரம் திரைலோக்கியம் தபசா விநாசயதி, விநாசயத்தினா விநாசயேத். தன்னுடைய தபஸ்னால, கடுமையான தபஸ்னாலே சரம் அச்சரம், அதாவது அசையக்கூடிய வஸ்து அசையாத வஸ்துன்னு ரெண்டும் அடங்கின இந்த 3 லோகத்தையும் விநாசயதி விநாசயேத். அவர் என்ன பண்ணுவார், தபஸ்னுடைய அக்னியினாலேயே அவ்வளவும் என்ன ஆயிடும், உலகம் அழிஞ்சு போயிடும். அழியறதுக்கு முன்னாடி எப்படி அழியும்ங்கிறத வர்ணிக்கிறார். உலகம் அழிஞ்சிடும்னா நெருப்புல 1 நிமிஷம் எரிகிறதுங்கிறது சாதாரண விஷயம். அந்த மாதிரி சட்டுன்னு அழிஞ்சிடாத. எப்படி அழியுமா, வியாக்குலாச்ச திச சர்வாக நச்ச கிஞ்சித் பிரகாசத்தே. அவருடைய பிரகாசத்துக்கு முன்னாடி பாக்கி பிரகாசங்கள்லாம் ஒன்னும் இல்லாம போயிடும். பாக்கி பிரகாசங்கள் ஒன்னும் இல்லாம போகும்போது திசைகள் என்ன ஆகும் தெரியாது, எது கிழக்கு மேற்குன்னு தெரியாது. ஏன்னா அவர் இருக்கிற திசை கிழக்கு. சோ அவர் இருக்கிற திசை சூரியன் உதிக்கும், அவர் இருக்கிற திசை கிழக்குன்னா சதா சர்வ காலமும் மத்திய காலமா இருக்கும். ஏன்னா எப்பவுமே எப்படி இருக்கும், மத்தியான வேளையில சூரியன் எப்படி பாசிக்கிறானோ அந்த மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்க போறார். சோ அப்படி இருக்கும்போது எது கிழக்கு மேற்குன்னு தெரியாம போயிடும், அனுஷ்டானங்கள் இல்லாம போயிடும். சாகராகா க்ஷுபிதாக சர்வே, அந்த அக்னிக்கு முன்னாடி. சோ சாகராகா, சாகரங்கள்லாம் என்ன ஆகும், குதிக்க குழம்ப ஆரம்பிச்சிடும். சாகராகா க்ஷுபிதாக சர்வே விஷீரியந்தேச்ச பர்வதாக, மலைகளாலே நிக்க முடியாது. பிரகம்பதேச்ச வசுதா, வசுதா பிரகம்பதே, அவ்வளவு சூட்டுக்கு முன்னாடி என்ன ஆயிடும், வசுதா பூகம்பங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். வாயுர் வாத்தீக சங்குலாக, சங்குலஹா காத்தும் சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்க எந்த பக்கம் அடிக்கிறதுன்னு தெரியாம சூறாவளி காத்து மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம். பிரம்மன் ந பிரதிஜானீமோ நாஸ்திகோ ஜாயதே ஜனஹான், பிரம்மன் ந பிரதிஜானீமஹா. இதை எப்படி கவுண்டர் பண்றதுன்னு தெரியாது. சாதாரண விஷயங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், கவுண்டர் பண்ணலாம். தபஸ்னால வரக்கூடிய குழப்பமா இருந்தா அது எப்படி நம்மளுக்கு கவுண்டர் பண்றது அப்படின்னு தெரியாது, கவுண்டர் பண்ண முடியாது. நாஸ்திகோ ஜாயதே ஜனஹான்னர், ஜனங்கள் அத்தனை பேரும் நாஸ்திகாலா போயிடுவார். ஜனங்க அத்தனை பேரும் நாஸ்திகாலா போயிடுவான்னா ஜனங்கள்லாம் நஷ்டுருவான்னு சொல்லும் போது நாஸ்திகாலா எங்க ஆக முடியும், ஜனங்கள் இருக்கிறதா இருந்தா தானே நாஸ்திகன் ஆக முடியும்னார். நாஸ்திகான்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க அவளுக்கு காலக்ஷோபவசாத், காலத்துல க்ஷோபம் ஏற்படும் இல்லையா, அந்த க்ஷோபம் ஏற்படுற காரணத்தினால அவ என்ன பண்ணுவா, எப்படி நடந்துக்கிறது ஏதா நடந்துக்கிறதுன்னு தெரியாம தங்களுடைய அனுஷ்டானங்களை விடும்படியா ஆயிடும். அனுஷ்டானங்களை விடும்படியா ஆயிடுச்சுன்னா நாஸ்திகளா ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். சோ பிராத்தியன் அப்படின்னா என்ன அர்த்தம், அனுஷ்டானத்தை விட்டவன் அர்த்தம். சோ அனுஷ்டானத்தை விடுறதுனால நாஸ்திகன், நம்பிக்கையினாலேன்னு அர்த்தம் இல்ல. அனுஷ்டானங்கள் தெரியாததுனால, அனுஷ்டானங்களை பண்ண முடியாததுனால, அதனால நாஸ்திகத்துவம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால நாஸ்திகோ ஜாயதே ஜனஹா சம்மூடமிவ திரைலோக்கியம் சம்பிரக்ஷுபித மானசம். அதனால என்ன ஆயிடுத்து, சம்மூடமிவ திரைலோக்கியம், திரைலோக்கியம் 3 லோகமும் என்ன ஆயிடும், சம்மூடமிவ, அதாவது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஆயிடும். அதோட சம்பிரக்ஷுபித மானசம், எல்லாருடைய மனசும், அதாவது
விஸ்வாமித்திரருடைய மனசு க்ஷோபத்தை அடையறதுக்கு முன்னாடி, ஏன்னா அவருடைய மனசு க்ஷோபத்தை அடையறதுக்கு முன்னாடி அவர் நம்ம கேட்டதை கொடுத்துட்டோம்னா நல்லது அப்படின்னார். பாஸ்கரோ நிஷ்பிரபைவ மகர்ஷேச்ச தேஜசா, மகர்ஷேகே தஸ்ய தேஜசா, அவருடைய தேஜஸ்னால பாஸ்கரன் சூரியனும், இந்த இடத்துல சூரியகான்னு போடல பாஸ்கரகான்னு போட்டான். அதாவது ஒளி கிரணங்களை பண்றவர். பாஹா அப்படின்னாக்க கிரணங்கள் வெளிச்சம், கரகான்னா பண்றது, வெளிச்சத்தை பண்ணக்கூடிய சூரியன் இருக்கானே அவனும் நிஷ்பிரபகா ஒளி எழுந்து காணப்படுறான். அவருடைய தேஜஸ்க்கு முன்னாடி சூரியனும் ஒளி எழுந்து காணப்படுறான். புத்திம்ன குருத்தே யாவன் நாசே தேவ மகாமுனிகி, ஹே தேவ ஹே பிரம்மாவே மகாமுனிகி யாவத்து நாசே புத்திம் ந குருத்தே. அதாவது இவ்வளவு கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் தன்னுடைய தபசனுடைய ஒரு பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். தாவத் பிரசாத்யோ பகவன் அக்னி ரூபோ மகாத்யுதிஹி. சோ தாவத்து அதற்குள், அவருக்கு வேற எண்ணம் தோன்றுவதற்குள், சஹா பிரசாத்யா, அவர் என்ன பண்ணணும், அவரை நம்ம பிரசாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி அவர் என்ன பண்ணணும், அவரை சமாதானப்படுத்தணும். காலாக்னினா யதா பூர்வம் திரைலோக்கியம் தஹ்யதே அகிலம். பூர்வம் முற்காலத்துல, அதாவது பிரளய காலத்துல காலாக்னினா பிரளய கால அக்னினால அகிலம் யதா தஹ்யதே, அதாவது அகிலம் யதா அதஹ்யத. இந்த இடத்துல தஹ்யதேன்னு பிரசன்ட் டென்ஸ், ஆனா எப்படி போட்டுக்கணும்னாக்க பிரளய காலத்து அக்னி முன்னாடி லோகத்தை எப்படி எரிச்சுதோ அப்படி இவர் எரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். சோ பிரளய காலத்துக்கு முன்னாடி, பிரளய காலத்துல பிரளய கால அக்னினால அப்படின்னும் போது பாஸ்ட் டென்ஸ் ஆகவும், விஸ்வாமித்திரரை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் டென்ஸ் ஆகும். தக்ஷயதி, தக்ஷித்தினா எரிச்சுருவார். சோ முன்னாடி பிரளய கால அக்னி லோகத்தை எப்படி எரிச்சுதோ அந்த மாதிரி தன்னுடைய தபஸ் பிரபாவத்தினால என்ன ஆயிடும், தானா லோகம் எரிஞ்சு போயிடும் அர்த்தம். ஏன்னா ஓரளவுக்கு தான் தபஸை தாங்கும், அதுக்கு மேல என்ன ஆகும், அந்த தபசனுடைய தேஜஸ்னால அந்த சுத்த சத்துவ பிரதானமான அக்னிக்கு முன்னாடி பாக்கி எதுவுமே நிக்க முடியாமல் ஆயிடும். சோ தக்ஷியதே தேவராஜ்யம் சிகீர்ஷேத தீயதாம் அஸ்ய என் மனஹா. அஸ்ய மனஹா எது, இவருடைய மனசு எதுல இருக்குமோ, தேவராஜ்யம் சிகீர்ஷேத, அவர் இந்திர பதவியை வேணாலும் கேட்கலாம். சிகீர்ஷேதாபி, சிகீர்ஷேதன விரும்புவார், விரும்பினால் கூட தேவராஜ்யத்தை கூட விரும்பலாம் அப்படின்னு அர்த்தம். தேவராஜ்யத்தை கூட விரும்பலாம். சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், தேவராஜ்யத்தை விரும்பலாம் கூட அப்படின்னு வரும் சம்ஸ்கிருதத்துல. தேவராஜ்யம் சிகீர்ஷேதாபி, அதை கூட விரும்பலாம்னு தமிழ்ல சொல்றோம். அதை வந்து நான் அதையும் விரும்பலாம் கூட அப்படிங்கிற மாதிரி. அவர் அதை கேட்டாலும் கொடுத்துருங்கோ, எதை கேட்டாலும் கொடுத்தா தான் இன்னைக்கு நம்ம பிழைக்க முடியுமே ஒழிய இது அப்புறம் இப்புறம் அப்படின்லாம் நம்மள்ட்ட அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, இப்ப எதுவும் போக்கு காட்டுறதுக்கு இல்ல. அவருடைய தபஸ் அப்படிப்பட்டதாக ஆயிடுத்து. தீயதாம் அசே என் மனஹா அப்படின்னார். அவருக்கு மனசு எதுல இருக்கோ அதை நீங்க கொடுக்கலாம் அப்படின்னார். அப்போ ஒரு சின்ன சந்தேகம் வருது, காலாக்னி சமமா இவர் லோகத்தை எரிச்சுடலாம் அப்படின்னு சொன்னாக்க, தன்னுடைய தபஸ் சாங்ஷல் ஆகலன்னு சொன்னோம்னாக்க இவருக்கு கோபம் வருமோ இல்லையோ. அப்படி கோபம் வரதா இருக்கிற பட்சத்துல பிரம்மர்ஷி பட்டத்துக்கு இவர் லாயக்கா, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி கடுமையான தபஸ் பண்ணி யார் வேணா எதை வேணா கேட்கறதுன்னு ஆரம்பிச்சதுனாக்க யாருக்கு எதை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்காம இருக்கலாமா அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வி. இந்த ரெண்டு கேள்வி என்ன ஆறுது, அதாவது ஒருத்தன் வந்து எதை கொடுக்க கூடாதோ எதை ஒருத்தன் கேட்க கூடாதோ அதை விரும்பி ஒருத்தன் தபஸ் பண்றான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவனுக்கு பண்ணலாமா, அதை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாக்க, இவர் பிரம்மர்ஷி கேட்கிறார், பிரம்மர்ஷி பதம் கேட்கறதுனால எதை கேட்டாலும் கொடுக்கலாம் அப்படின்னா. அதனால இந்த இடத்துல வந்து இவ்வளவு கடுமையான தபஸ் பண்றவர் இருக்கார் பாருங்க, அதாவது பிரம்மர்ஷித்துவம் போகணும்னு எல்லா தடைகளையும் தாண்டி வந்து கேட்கிறவாளா இருந்தாக்க அவ வந்து எதை கேட்கலாம் எதை கேட்க கூடாதுன்னு பார்த்துன்னு கேட்க போறது இல்ல. அவ வந்து கேட்க கூடாததை கேட்க மாட்டான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு என்ன இவ்வளவு தூரம் தடைகள் வந்துட்டே இருக்கிறவாளா இருந்தாக்க, கேட்க கூடாததை கேட்கிறவாளா இருந்தா என்னவா இருக்கும், அவ மனசுல அந்த அளவுக்கு சம்ஸ்காரம் இல்லைன்னு இருக்கும். சம்ஸ்காரம் இல்லாத போது என்ன இருக்கும், இந்த லோபிதகா குரோதிதகான்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்டர்பன்ஸ்ல அவ மனசு போயிருக்கும். அதனால அந்த இடத்துல வர முடியாது. அதனாலதான் அந்த கும்பகர்ணன் என்ன கேட்டான், நிர்தேவத்வேச்சையா நித்ராம், அதாவது கடுமையான தபஸ் பண்ணான். தபஸ் பண்ணிட்டு கேட்டான், உலகத்துல தேவர்களே இல்லாம போனோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கேட்டான். கேட்டுட்டு மறந்து போய் என்ன பண்ணான், நித்ராவத்துவம் அப்படின்னு கேட்டான். அதனால அவன் தூங்கிட்டே இருக்கிறவனா ஆயிட்டான் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி காமக்ரோதங்களோட வரன் கேட்கறதா இருந்தால் அந்த வரனை கேட்கவே முடியாது. முதல்ல அந்த வரனே சரியா வராது. அதனால அதேயத்துவங்கிற ப்ராப்ளம் இவாளுக்கு வராது. அப்புறம் இவர் வந்து லோகத்தை காலாக்னி போல தகிச்சிருவாரா அப்படின்னார்.
அவருடைய தபஸ்னாலேயே அந்த இது ஏற்பட்டு போயிடும். அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த தபசனுடைய வேகமே தானா அது ஏற்படுத்திடுங்கிற காரணத்தினால அதேயத்துவங்கிற ஒரு சூழ்நிலை வராது. அதனால தேவராஜ்யம் சிகீர்ஷேதாபி, தேவராஜ்யத்தை கேட்டாலும் அதை கொடுத்துடலாம் அப்படின்னார். சோ தத சுரகணா சர்வே பிதாமக புரோகமாக, அதுக்கப்புறம் சர்வே சுரகணாக எல்லாரும் பிதாமக புரோகமாக விஸ்வாமித்ரம் மகாத்மானம் வாக்கியம் மதுரம் அப்ருவன், எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணா, விஸ்வாமித்திரரை போய் ஒரு இனிமையான குரல்ல மெதுவா மென்மையா கம்பீரமா பிரம்மர்ஷே சுவாகதம் தேஸ்து, எல்லாரும் அவரை பார்த்து என்ன பண்ணா, அது வரைக்கும் என்ன பண்ணார், ஜாத ரிஷித்வம் இவர் சொன்னார். பிரம்மா அவரை பார்த்து மகர்ஷே மகத்துவம் ரிஷிமாக்கியாமி அப்படின்னு என்ன பண்ணார், உன்னை எல்லாரும் மகர்ஷின்னு நான் சொல்றேன் அப்படின்னார். இப்ப எல்லாருமா சேர்ந்துட்டு பிரம்மர்ஷே சுவாகதம் தேஸ்து, எல்லாருமா சேர்ந்துட்டு பிரம்மர்ஷே சுவாகதம் அப்படின்னா. பிரம்மா சொன்னார் தபசாஸ்ம சுதோஷிதாக, உன்னுடைய தபஸ்னால நாங்கள் அனைவரும் சந்தோஷத்தை அடைந்திருக்கிறோம். பிராமணியம் தபசோக்ரேண பிராப்தவானசி கௌசிக, உக்ரேன தபசா கடுமையான தபஸ்னாலே பிராமணியம் பிராப்தவானசி பிராமணியத்தை அடைந்திருக்கிறாய் அப்படின்னார். அப்ப யோசிச்சுக்கலாம், அவ்வளவு கடுமையான தபஸ்னால பிராமணியத்தை அடைஞ்சிருந்தான்னா இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பிராமணியம் அவ்வளவு கடுமையான தபஸ்ல கிடைச்சிருக்கா, எப்படி கிடைச்சிருக்கா, அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. சோ பிராமணியம் தபசோக்ரேண பிராப்தவானசி கௌசிக தீர்க்கமாயுஷ்ச தே பிரம்மன், தீர்க்கமாயுஷ்ச அதோட நீ பிராமணியத்தை மட்டும் தான் கேட்ட, பிராமணியம் மட்டும் இல்ல தீர்காயுசியை உனக்கு கொடுக்குறோம். ததாமி சமருத்கணஹா ஸ்வஸ்தி பிராப்னுஹி, உனக்கு சுகம் உண்டாகட்டும். பத்ரந்தே கச்ச சௌமிய யதா சுகம், சரி நீ இனிமே தபச கழிச்சுட்டு உனக்கு தான் நீ கேட்ட பிராமணியமும் கிடைச்சிடுத்து, உனக்கு பிரம்மர்ஷி பட்டமும் கிடைச்சாச்சு, அதனால நீ என்ன பண்ண, இனிமே நீ ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னார். பிதாமக வசஸ்ருத்வா சர்வேஷாம் திருதிவௌகசாம், பிரம்மாவனுடைய வாக்கியம் கேட்டார். சர்வேஷாம் திருதிவௌகசாம் வச்சஹா, எல்லா சமஸ்தமான தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து பிராமணியம் பிராப்தவானசி அப்படின்னுட்டா, சமஸ்தமான பேரும் சேர்ந்து அங்கீகாரம் பண்ணியாச்சு. கிருத்வா பிரணாமம் முதிதஹா, சந்தோஷமா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணார். வியாஜகார மகாமுனிஹி பிராமணியம் எதிமே பிராப்தம் தீர்க்கமாயுஸ் ததைவச்ச, எதி பிராமணியம் பிராப்தம், எதினா இஃப்னு அர்த்தம் கிடையாது. குமாரில் பற்ற கதை சொல்லுவார். அதாவது அவர் என்ன சொன்னாக்கா, பௌத்தர்களை கண்டிக்க முடியாம இருந்ததுதான். பௌத்தர்களை கண்டிக்க முடியாம இருந்ததுக்கான காரணம், நம்ம பண்ற கண்டனம் எதுவுமே ஏறல. அவளை பார்த்து அவ என்ன பட்சம் சொல்றாளோ அந்த பட்சத்தை நம்ம கண்டிச்ச மாதிரி இல்லை. அதனால அவ பட்சம் என்னன்னு தெரியாம நம்ம கண்டிச்சோம்னா பிரயோஜனம் இல்லைன்னு குமாரில் பற்ற என்ன பண்ணாராம், பௌத்தனாகவே பௌத்த மடத்துல சேர்ந்துட்டு அங்க பௌத்த கிரந்தங்களை அத்தீனம் பண்ணி திருப்பி முடிச்சுட்டு நம்ம வெளில வரலாம்னு இருக்கும்போது, பௌத்த கிரந்தத்தை முடிக்கிற காலத்துல அவ என்ன பண்ணா, கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்ச உடனே இந்த கிரந்தத்தோட வெளியில போயிட்டாருனாக்கா இவருக்கு என்ன ஆகும், நம்ம பட்சத்தை கண்டனம் பண்ணிடுவார், அதனால இவர் விட்டு வைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலாம், மேலேருந்து பிராசாதத்துல இருந்து கீழே தள்ளிவிட்டாலாம். எதிவேதா பிரமாணம் சிஹு அப்படின்னு, வேதங்கள்லாம் பிரமாணமா இருக்கிறது உண்மையானால் நான் எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு விழுந்தார்னு. இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எதிவேதா பிரமாணம் அப்படின்னாக்கா வேதங்கள் பிரமாணமாக இருப்பது உண்மையானால் பண்றோம். ஆனா எதிவேதா பிரமாணங்கள்ங்கிறது எதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இஃப்னு அர்த்தம் கிடையாது. வேதாகா பிரமாணமேவ, வேதங்கள் தான் பிரமாணம், அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல பிராமணியம் எதிமே பிராப்தம், அதாவது என்ன எடுத்து, எனக்கு பிராமணியம் கிடைச்சதுனால, எனக்கு பிராமணியம் கிடைத்து விட்டதுனால, ஓங்காரத்தோ வஷட்காரோ வேதாச்ச வரையந்துமாம், ஓங்காரங்களும் வேதங்களும் வஷட்காரங்களும் வரையந்து, அதாவது நான் என்ன ஆகணும், அத்தியாபனம் பண்றவனாகவும் யாஜகனாகவும் ஆகணும். க்ஷத்ரியன்னு சொல்லும் பொழுது அத்தியனம் யஜனம் தான் பண்ண முடியுமே ஒழிய யாஜகனா இருக்க முடியாது. நான் யாஜனம் பண்றவனாக ஆகணும்னா, முன்னாடி திருசங்குவுக்கு இவர் யாஜனம் பண்ணி வச்சதை பத்தி கேள்வி வந்தது. அப்ப என்ன பண்ணார், தன்னுடைய தபஸ்னால அந்த யாஜனத்தை பண்ணி வச்சார், தபஸ் அதுல ஸ்பெண்ட் பண்ணி யாஜனத்தை பண்ணார். இந்த இடத்துல இயல்பாகவே நான் யாகம் பண்ணி வைக்கிறவனா ஆகணும். அதாவது வேதங்கள் வஷட்காரங்கள் நாம் பண்ணும்போது சார்த்தகமாக ஆகணும் அப்படின்னு அர்த்தம், அர்த்தம் உள்ளதாக ஆகணும். க்ஷத்ர வேத விதாம் சிரேஷ்டா பிரம்மவேத விதாமபி, பிரம்மவேதம்னாக்க வேதாந்தம்னு அர்த்தம். க்ஷத்ர வேதம்னாக்க எப்படி தனுர்வேதங்களை நான் சிரேஷ்டனா இருக்கேனோ, இல்ல அதர்வ வேதத்துல எப்படி சிரேஷ்டனா இருக்கேனோ, அந்த மாதிரி பிரம்மவேதம்னா வேதாந்தங்கள்லயும் வேதாந்தங்களும் எனக்கு நன்னா வரணும். பிரம்மபுத்திரோ வசிஷ்டோமாம் ஏவம் வதது தேவதாக, நீங்க சொன்னா மட்டும் போறாது, பிரம்மபுத்திரஹா வசிஷ்டஹா, பிரம்மாவுடைய பிள்ளையான வசிஷ்டரும் என்ன பிரம்மர்ஷின்னு ஒத்துக்கணும் அப்படின்னார். எத்யேவம் பரமகாமஹா கிருதோயாந்து சுரர்ஷபாக, எத்யாவம் பரமகாமஹா, இதை நீங்க ஒத்துக்கிற பட்சத்துல
கிருதோ யாந்து சுரர்ஷபாக, நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஆசையை நிறைவேற்றுற பட்சத்துல நீங்க யாந்து செல்லலாம். அதாவது வசிஷ்டர் என்ன ஒத்துக்கும்படி பண்ணினேன்னாக்க போயிட்டு வாங்கோ. வசிஷ்டர் என்ன ஒத்துக்கலன்னு சொன்னா அந்யதா தபஸ்சரிஷ்யாமி, நான் தபஸ் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னா. இதுல வியாக்கியானத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் வேற எழுதியிருக்கார். ஏன் அப்படின்னார், வசிஷ்டர் ராமருக்கு குரு. வசிஷ்டருடைய பிரீத்தி ஏற்பட்டாதான் ராமருடைய பிரீத்தி விஸ்வாமித்திரருக்கு ஏற்படும். அதாவது பகவான் என்ன பண்ணார், அடிக்கடி நம்ம கோட் பண்ற பாருங்க. அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞே எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி குரு துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவஹா. ஸோ வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நடுவில் வைரம் இருந்ததுனால அந்த வைரம் இருக்கும்போது ராமர் என்ன பண்ண போறதில்ல, விஸ்வாமித்திரரை ஏத்துக்க முடியாது. தன்னுடைய குருவினுடைய வைரின்னா தன்னால ஏத்துக்க முடியாம போயிடும். குரு துரோகி, தன்னுடைய குருவுக்கு துரோகி ஆயிட்டார். அதனால வசிஷ்டருடைய பிரீத்தி ஏற்பட்டாதான் ராம பிரீத்தி பகவத் பிரீத்தி ஏற்படும்ங்கிறதுனால வசிஷ்டருடைய பிரீத்திக்காக இவர் விஸ்வாமித்திரர் தபஸ் பண்றார். அப்பதான் பகவத் பிரீத்தி ஏற்படும். அதாவது ஆச்சாரியன் குருமுகமா தான் நம்ம பகவான் அடைய முடியுமே ஒழிய தெய்வே ருஷ்டே குருஸ்திராதா குரு ருஷ்டே ந கஷ்டன. தெய்வே ருஷ்டே பகவானுக்கு அதாவது கோபம் இருந்ததுன்னா என்ன ஆகும், குருவினால பகவானுடைய கோபத்தை தணிக்க முடியும். அதாவது பகவானை பிரார்த்தனை பண்ணி பகவானுடைய கோபத்தை பிரீதி ஏற்படுத்த முடியும், கோபத்தை தணிச்சு. ஆனா குரு கோபப்பட்டார்னா பகவான் எப்படி தணிக்க முடியும்? ஏன்னா பகவானை காட்டி கொடுக்கிறவரே குருன்னா, இவர் தான் பகவான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி தருவரே குரு. ஸோ குருவிட்ட அபச்சாரப்பட்டுட்டோம்னாக்கா பகவானால எப்படி அந்த கோபத்தை தணிக்க முடியும்? அதனால குருவிட்ட எந்த காரணத்தை கொண்டும் எப்பவும் அபச்சாரப்பட்டுக்கப்படாது அப்படிங்கிறது தான் முக்கியமா இங்க சொல்லியிருக்கிற விஷயம். அதனால பும்மபுத்ரோ வசிஷ்டோமாம் ஏவம் வதது தேவதாக எத்யேவம் பரமகாமஹா கிருதோயந்து, இந்த காமத்தை நீங்க சாங்ஷன் பண்ண முடியும்னா யாந்து அன்யதா தபஸ்சரிஷ்யாமின்னா தத பிரசாதித்தோ தேவைஹி. அப்புறம் தேவாலாம் என்ன பண்ணா, வசிஷ்டத்தை போய் இந்த மாதிரி விஸ்வாமித்திரோட தபஸ்னால இப்படி இருக்கு, இதுல என்ன பார்த்தோங்க, இந்த தபஸ்னால சகலமான பேருக்கும் பாதம் ஏற்பட்டது, வசிஷ்டர் பாதிக்கப்பட்டதா தெரியல. ஏன்னா வசிஷ்டருக்கும் பாதம் ஏற்பட்டிருந்தா அவரே நேரா சாங்ஷன் பண்ணிருப்பாரா மாட்டாரா? அதனால அந்த பிராமணியம்ங்கிற தேஜஸ்ங்க அவர்கிட்ட அப்படி இருந்தது. தத பிரசாதித்தோ தேவைஹி வசிஷ்டோ ஜபதாம் வரஹா சக்கியம் சகார பிரம்மர்ஷிஹி ஏவமஸ்து சாப்ரவீர். சக்கியம் சகார தான் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தினார். ஏவமஸ்து, நீ பிரம்மர்ஷி, எல்லாரும் எப்படி பிரம்மர்ஷின்னு ஒன்று ஒத்துக்கிறாளோ அந்த மாதிரி நீயும் பிரம்மர்ஷியாக ஆகு. இதுக்கு அப்ரவீர் பிரம்மர்ஷித்வம் ந சந்தேகா. வசிஷ்டர் சொல்றார் பிரம்மர்ஷித்வம் ந சந்தேகா. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க திரிபூருஷம் பிரம்மர்ஷின்னு அர்த்தம். அதாவது விஸ்வாமித்திரருடைய மேல 2 பேர், அவருடைய புள்ளேல் பேரன்கள் 5 தலைமுறை பிரம்மர்ஷியா. திரிபுருஷம்னா 3, அதாவது விஸ்வாமித்திரர் வரைக்கும் 3 புருஷம், விஸ்வாமித்திரருக்கு அடுத்து 2 புருஷம்னு அர்த்தம். விஸ்வாமித்திர அதாவது தௌர்பிராமண்யம்னு ஒரு தோஷம். அதாவது 3 தலைமுறை சேர்ந்த மாதிரி சோமபானம் பண்ணலன்னாக்க தௌர்பிராமண்யம் ஏற்படும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், 3ஆவது தலைமுறையில் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஆசினம் தூம்ரம் இல்லாமல் மாலபேத அப்படிங்கோ துர்பிராமணசன் சோமம் பிபாசேதன்னு சோமபானம் பண்றதா இருந்தா துர்பிராமணத்துவம் ஏற்படப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது 3 தலைமுறை சேர்ந்த மாதிரி சோமயாகம் பண்ணாதவாளா இருக்கப்படாது அப்படின்னு. அப்ப நீ 3 தலைமுறைக்கு சேர்ந்து பிராமணனா இருப்ப, நீ மட்டும் பிராமணன் இல்ல, 3 தலைமுறைக்கு பிராமணியத்தை ஏற்படுத்தக்கூடியதான பிராமணியம் உனக்கு சித்திச்சிருக்கு. சோ அதனால என்ன பண்ணார், பிரம்மர்ஷித்வம்னு சந்தேகா. சோ நான் சந்தேகம்னா 3 தலைமுறைக்கு உனக்கு பிரம்மர்ஷித்வம் இருக்கு. அதான் வியாக்கியானத்தில் எழுதுறார், அனேன திரிபுருஷ பர்வந்தம் விஸ்வாமித்திரஸ்ய பிராமணிய லாபகா சூச்சிதா. 3 தலைமுறைக்கு பிராமணிய லாபம் ஏற்பட்டிருக்கு. விஸ்வாமித்திரர் தன்னுடைய பிராமணிய சித்தியினால 3 தலைமுறைக்கு பிராமணிய சித்தி ஏற்படுத்தி கொடுத்திருக்குங்கிறது இதனால நான் சந்தேகா அப்படிங்கிற வார்த்தையினால தெரியறதுன்னு. சர்வம் சம்பத்சித, எல்லாம் உங்ககிட்ட ஏற்படும். இத்யுக்த்வா தேவதாச்சாபி சர்வே ஜக்மிர் யதாகதம். வந்தவா எல்லாரும் கிளம்பினான். விஸ்வாமித்ரோபி தர்மாத்மா லப்த்வா பிராமணியம் உத்தமம். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், உத்தமமான பிராமணியத்தை அடைஞ்சு பூஜையாமாச பிரம்மர்ஷிம் வசிஷ்டம் ஜபதாம்பரம். வசிஷ்டருக்கு முதல் பூஜை அவர் பண்ணினார். ஏன்னா வசிஷ்டர் வாயால பிரம்மர்ஷின்னு அவர் தன்னை பிரம்மர்ஷின்னு ஒத்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கார். சோ வசிஷ்டரை இவர் என்ன பண்ணார், தான் முதல்ல அவர் கௌரவிச்சார். கிருத்தகாமோ மகிம் சர்வாம் சச்சார தபசி ஸ்திதா. சோ பிரம்மர்ஷியானவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் உலகம் முழுக்கையும் சர்வமான ஜனங்களையும் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஏவம் துவனேன பிராமணியம் பிராப்த ராம மகாத்மனா. அனேன பிராமணியம் ஏவம் பிராப்தம், இப்படியாக அவர் பிராமணியத்தை அடைஞ்சிருக்கார். ஏஷராம முனிசிரேஷ்ட ஏஷ விக்கிரகவான் ஸ்தபஹா. யாரும் இல்ல, ஏஷ இங்க பக்கத்துல இருக்காரே, ஏஷகான இவர்னு அர்த்தம். இதோ இந்த விஸ்வாமித்திரர் இருக்காரே, ஏஷகா முனிசிரேஷ்டா விக்கிரகவான் தபஹா, தபசே வடிவெடுத்து வந்தவர். ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லுவார், தர்மமே வடிவெடுத்து வந்தவர்னு. இந்த விஸ்வாமித்திரர் தபசே வடிவெடுத்து வந்தார்.
ஏஷ தர்ம பரோ நித்தியம், இவர்தான் நித்தியம் தர்மபரஹா, என்னைக்கும் தர்மத்தின் பக்கமே இருக்கிறவர். வீரியசேஷ பராயணம், வீரியத்துக்கு ஒரே ஆசிரியம். ஏவ முக்துவா மகா தேஜாஹா விரராம திஜோத்தமஹா, இப்படியாக சொல்லி சதானந்தர் நிறுத்தினார். சதானந்த வச்சஸ்ருத்வா ராமலக்ஷ்மண சந்நிதௌ ஜனக பிராஞ்சலிஹி, ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் எதிர்க்க ராமர் லக்ஷ்மணர் இவா ரெண்டு பேருடைய வச்ச பிரசன்ஸ்ல சதானந்தர் விஸ்வாமித்திரரை பத்தி சொன்னதை கேட்டு ஜனகர் பிராஞ்சலிர் வாக்கியம் உவாச்ச குஷிகாத்மஜம், குஷிகாத்மஜம் குஷிகருடைய பிள்ளையான விஸ்வாமித்திரரை பார்த்து இதம் வாக்கியம் உவாச்ச தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி, தன்யோஸ்மி, தன்யோஸ்மினா நான் ரொம்ப கொடுத்து வச்சவன், அனுகிரகீதோஸ்மி உங்களுடைய அனுகிரகம் பெற்றவன், இப்பேற்பட்ட கடுமையான தபஸ் பண்ணின நீங்க என்ன தேடின்னு என்னுடைய ராஜ்யத்துக்கு என்ன அனுகிரகம் பண்ணிருக்குங்கிறது எனக்கு கிடைச்ச அனுகிரகம். யஸ்யமே முனி புங்கவ யஜ்ஞம் காகுத்ஸ்த சகிதா பிராப்தவானசி கௌசிக, காகுத்ஸ்த சகிதா, ககுத்ஸ்த வம்சத்துல பிறந்தவரான ராமரோட கூட நீ யஜ்ஞத்துக்கு வந்திருக்க. பாவிதோகம் துவயா பிரம்மன், ஹே பிராமணோத்தமரே, துவயா அகம் பாவிதா, உங்களாலே நான் புனிதமாக்கப்பட்டேன். தர்சனேன, உங்களுடைய தரிசனத்தினால. மகாமுனே குணா பகுவிதா பிராப்தாகா தவ சந்தர்சனான் மயா, உங்களுடைய தரிசனத்தினால எல்லா விதமான நற்குணங்களும் என்னை அடைந்தன, நான் பண்ண அத்தனை பாவமும் போயிடுது. விஸ்தரேணச்ச வை பிரம்மன் கீர்த்தியமானம் மகத்தபா, ஹே பிரம்மன் தவ மகத்தபா விஸ்தரேன கீர்த்தியமானம், உங்களுடைய தபசானது ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்படும் பொழுது எல்லா குணங்களும், ஏன்னா உங்களுடைய பெருமையை கேட்கறதன் மூலம், அந்த புண்ணிய சரித்திரத்தை கேட்கறதன் மூலம் எனக்கு எல்லா குணங்களும் வந்து அடைஞ்சதுன்னு. ஸ்ருதம் மயா மகா தேஜாஹா, மகா தேஜா ராமேணச்ச மகாத்மனா சதஸ்யை பிராப்திச்ச சதா ஸ்ருதாஸ்தே பகவோ குணாஹ, சதச ராமனோட கூட சதச அடைஞ்சு பகவோ குணாஹா ஸ்ருதாஹா. அப்பிரமேயம் தபஸ்துபியம் அப்பிரமேயம் ச தேபலம், உங்களுடைய தபஸ் என்னப்பட்டதுங்கிறது எங்களால் அப்பிரமேயம் அளவிட முடியாதது. தே பலம், உங்களுடைய பலமும் இப்ப எங்களால் அளவிட முடியாதது. அப்பிரமேயா குணா செய்வ, உங்களுடைய குணம் உங்களுடைய பெருமையும் அளவிட முடியாதது, அறியப்பட முடியாதது. நித்தியம் தே குசிகாத்மஜ திருப்திர் ஆச்சரிய பூதானாம் கதானாம் நாஸ்திமே விபோ, ஆனா உங்களுடைய பெருமையை கேட்க கேட்க திருப்திங்கிறது இல்லை, இன்னும் கேட்கலாம் போல இருக்கு. இருந்தாலும் கர்மகாலோ முனிஸ்ரேஷ்ட ரம்பதே ரவிமண்டலம், ரவிமண்டலம் லம்பதே, சூரியன் என்ன பண்றான், பொங்க ஆரம்பிச்சிட்டான். கர்மகாலஹா, காலம் வந்துருது. ஸ்வப்பிரபாதே மகாதேஜாஹா திரஷ்டுமர்கசி மாம் புனஹா, நாளை காலத்தால நீங்க வந்து நான் பார்க்கணும். ஸ்வாகதம் ஜபதாம் சிரேஷ்டா மாம் அனுஜ்ஞாதும் அர்ஹசி, சோ மாம் அனுஜ்ஞாதும், எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் கிளம்புறதுக்கு அனுமதி கொடுங்கள். ஏவ முக்தோ முனிவரஹா பிரசஸ்ய புரிசர்ஷபம் விசர்ஜ ஆசு ஜனகம் பிரீதம் பிரீதமனாஸ்ததா. இப்படி சொல்லப்பட்ட விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், பிரசஸ்ய புருஷர்ஷம், ஜனகரை பார்த்து சாது சாது நல்லது சொன்ன அப்படின்னு அவரை பிரசம்சனம் பண்ணி விசர்ஜ சரி போயிட்டு வாங்கன்னு நினைச்சார். ஆசு சொன்ன உடனே ரொம்ப நேரம் வச்சுக்கல. சில பேர் என்ன பண்ணுவா, வாசல நான் போயிட்டேன்பா, படிக்கட்டுல 2 வார்த்தை, அதுக்கப்புறம் வாசப்படியில் 2 வார்த்தை, வெளிவாசல் 2 வார்த்தைன்னு போயிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் 1/2 hour ஆகும். அப்ப சூரியன் ரொம்ப டைம் ஆயிடுத்து, நம்ம அனுஷ்டானத்துக்கு காலத்துக்கு டிலே ஆகுதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா. சோ விசர்ஜ போயிட்டு வரேன்னு சொன்ன உடனே ஆசு சரி போயிட்டு வாங்கோ அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணார், விடை கொடுத்தார். பிரீதம் பிரீதமனாஸ்ததா, சந்தோஷத்தோட. ஏவ முக்துவா முனிஸ்ரேஷ்டம் வைதேகோ மிதிலாதிபா பிரதட்சிணம் சகாராசு சோபாத்தியாய சபாந்தவா, சரி போயிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே மிதிலாதிபா ஜனகன் சோபாத்தியாயா தன்னுடைய புரோஹிதரான சதானந்தருடன் கூட சபாந்தவா உறவினுடன் பிரதட்சிணம் கொடுத்தா விஸ்வாமித்திர பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கிளம்பினான். விஸ்வாமித்ரோபி தர்மாத்மா சஹராம சலக்ஷ்மணா ஸ்வவாசம் அபிச்சக்ராம பூஜ்யமானோ மகாத்மபிகி, அவரும் என்ன பண்ணார், சஹராமஹா சலக்ஷ்மணா, ராமன் லக்ஷ்மணன் இவா 2 பேரோட கூட தன்னுடைய வாசஸ்தானம் தான் தங்கறதுக்கான இடத்தை நோக்கி அபிச்சக்ராம கிளம்பினார். ஸ்வவாட்டம், ஸ்வவாசம்னு இருக்கு, ஸ்வவாட்டம் யஜ்ஞவாட்டம்ங்கிற மாதிரி. ஸ்வவாட்டம்னா தான் இருக்கிற இடம், ஸ்வவாசம்னா தங்கி இருக்கிறோம், அந்த இடத்தை நோக்கி கிளம்பினார் அப்படின்னார். அடுத்த கதை இன்னைக்கு நடத்துது.